கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்க போகிறது பசங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்ஃபி ஐட்டம் தான். இது வந்து ஒரு மில்க் பர்ஃபி. சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ வாயில் வச்சோன்னா அப்படி கரைஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பொட்டுக்கடலையில் தான் செய்ய போகிறோம். இதுவும் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மியானது தான். பொட்டுக்கடலை, சர்க்கரை, பால் இவ்வளோ தான் நமக்கு தேவை. கீ வந்து ஒரு 3 ஸ்பூன் கீ தான் நமக்கு தேவைப்படும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறது வந்து இந்த பர்ஃபி சொன்னோம் இல்லையா, ஒரு உடச்ச கடலையில் ஒரு பர்ஃபி. அதுக்கு இந்த தேவையானது இந்த கப்பில் தான் நான் எல்லாமே அளந்திருக்கேன். பொட்டுக்கடலையை நல்லா தூள் பண்ணி இதில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். பால் வந்து 2 கப்பு. ஏலக்காய் வந்து ஒரு 2 ஏலக்காய் வாசனைக்காக எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு நெய் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் அதுக்கு நெய் யூஸ் பண்ணணும். முந்திரி வந்து தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலை மாவையும் சுகரையும் ஒன்றா போட்டுட்டு இந்த பால் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். சும்மா 1 ஸ்பூன் அளவு ஊற்றினா கூட போதும். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அந்த முந்திரியை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அந்த முந்திரியை அதில் போட்டு வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரியை வறுத்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த உடச்ச கடலையும் சுகரையும் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் பால் ஊற்றி. சுகர் வந்து நான் வந்து பவுடர்டு சுகர் தான் எடுத்திருக்கேன். சுகரை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி அதை தான் 1.5 கப் எடுத்திருக்கேன். நீங்களும் அது மாதிரி எடுத்துக்கோங்க. உடச்ச கடலை தூள் 1 கப்பு, சுகர் வந்து தூள் பண்ணது 1.5 கப்பு, பால் 2 கப் எடுத்துக்கோங்க. இப்போ அது 3த்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த கீயில் நான் ஊற்றுறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க. இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். பசங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பொருளும் ரொம்ப கம்மி, வெறும் உடச்சக்கடலை, சர்க்கரை, பால் இவ்வளோதான். நெய்யும் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும். நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இதுலேயே இந்த ஏலக்காவையும் போட்டுடலாம். இதை பாருங்க, இப்போ ஓரளவுக்கு திக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. இப்போ ஓரளவுக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கலாம். ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் சிம்லேயே வச்சு கிண்டிகிட்டே இருங்க. இன்னமும் நல்லா அது திரண்டு வரும். இப்போ பாருங்கள், இப்போ அதை விட முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே திக்காகிடுச்சு. நம்ம வெறும் ஃபஸ்ட்டு அந்த 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அந்த முந்திரியை வறுத்துட்டு அப்படியே அந்த நெய்லேயே போட்டோம். அப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். 2 ஸ்பூன் நெய் தான் ஊற்றிருக்கோம். நம்ம இறக்குற ஸ்டேஜில் ஒரு 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் நமக்கு நெய் தேவை. இன்னும் நல்லா வச்சு கிண்டிகிட்டே இருங்க. அது நல்லா திரண்டு வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்மளோட உடச்ச கடலை மில்க் பர்ஃபி ரெடி ஆகிடும். பாருங்க, இப்போ நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி இறக்கிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பொட்டுக்கடலை, பால், சர்க்கரையை வச்சு பசங்களுக்கு ஒரு மில்க் பர்ஃபி செஞ்சு கொடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கீ போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ தட்டில் ஊற்றிட்டோம். மேலே 1 ஸ்பூன் கீ ஊற்றிருக்கேன். லைட்டாக தான் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கூட இல்லை. இந்த நல்லா பரப்பி விடுறதுக்கு, ஒட்டாமல் வருன்றதுக்காக. நல்லா இப்படி ஈவனாக
சரிசமப்படுத்தி விட்டுருங்க. சரிசமப்படுத்திட்டு நம்ம இப்போ இந்த முந்திரி வறுத்து வச்சோம்ல, அதை இப்போ எல்லா இடத்துலையும் அப்படியே அங்கங்கே ஒன்று ஒன்று போடுங்க. நம்ம பர்ஃபி கட் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஒரு பீஸுக்கு ஒன்று வர மாதிரி. நம்மளோட பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே கூல் பண்ண விடுங்க. நல்லா கூல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு சூப்பராக வரும். நான் 20 மினிட்ஸ் கழித்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம 20 மினிட்ஸ் கழிச்சு நம்மளோட பர்ஃபி நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உங்களுக்குலாம் டவுட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக பிக்கிறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். நம்மளோட பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாரா கிச்சன். இது உங்கள் சித்திக்.